அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இப்போ நிறைய புராணங்கள் நம்ம வீட்டில் படிக்கிறாங்க. சரி, இந்த கருட புராணம் மட்டும் படிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. படித்தா ஏதாவது ஆகிடும் அப்படின்னு. சரி, அதுக்கு எதுக்கு எழுதி வைக்கணும்? அந்த புராணத்தை படிக்கக்கூடாததை ஏன் எழுதி வைக்கணும்? எல்லாரும் படிக்கணும் தான் எழுதுனாங்க. ஆமாம், இவன் பயத்துக்குனால இவனை படிக்காத படிக்கூட அப்படின்னு எதனா ஒன்று படிச்சுனே இருப்பான். இவன் ஊரில் ஒரு ஆயா வயசாகிருக்கும், இவன் ஆயா 70 வயசு இருக்கும், அது செத்து போயிருக்கும். கருட புராணம் படிச்சு எங்கள் ஆயா செத்து போச்சு, இனிமேல் கருட புராணமே படிக்கக்கூடாது அப்படின்டுவான். இந்த மாதிரி சம்பவங்கள் எழுதப்பட்ட எழுத்து அத்தனையும் படிக்கிறதுக்காக எழுதப்பட்டது தான். இது படிக்கலாம் அது படிக்கலாம் இல்லை, எதை ஒன்றா உனக்கு எது பிடிக்குதோ அதை படிக்கலாம். இல்லை இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்னு ஒன்றும் சட்டமே கிடையாது. மனசை பொறுத்து தான் சாமி. நான் படிக்கிறது நல்லது அப்படின்னு நீ நினச்சிட்டேன்னா அது படிக்கிறது நல்லது தான். இப்போ அந்த ஐயோ இது ஆபத்தானது நினச்சிக்கினே படிச்சுன்னா அது ஆபத்து தான். அதில் நிறைய கெட்ட விஷயங்கள் கூறப்பட்டிருக்கோ? அப்போ கெட்ட விஷயம் எல்லாத்துலேயும் இது எதில் இல்லை? பகவத்கீதையில் இல்லையா கெட்ட விஷயம்? மகாபாரதத்தில் இல்லையா கெட்ட விஷயம்? ராமாயணத்தில் இல்லையா கெட்ட விஷயம்? எல்லாத்துலேயும் கெட்ட விஷயம் இருக்கும். நீ நல்ல விஷயத்தை எடுத்துக்கோ. கெட்ட விஷயத்த உனக்கு எதுக்கு? நல்லவனுக்கு. கெட்டவன் எடுத்துக்கிட்டாத்த. அதனால நம்ம எடுத்துக்கிறது அதுதான் சொன்னேன், உன் மனசு பக்குவப்படுறதை பொறுத்துக்குது அது. சாமி, இந்த மனித பிறவி இருக்கு இல்லைங்களா? ஆமாம். இந்த மனித பிறவிக்கு எது சாமி, பிறப்புக்கு எது சாமி காரணம்? எதுவாக இருக்கும்? ஆசையாக இருக்குமான்னு எனக்கு ஒரு நாம் செஞ்ச அந்த கர்மா தான் நமக்கு பிறவிக்கான காரணம். உலகத்தில் மனுஷன் மட்டும்தான் அந்த கர்மாவை காரணம் இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் காரணம் நாம் செஞ்சக்கூடிய கர்மா. அவங்க செஞ்ச கர்மாவை ஒரு பிறவி எடுத்து இதை கழிச்சிருப்பா. ஒரு பிறவியை கொடுத்துட்டு இந்த பிறவி இந்த ஒரு பணம் ரஜினி படம் இருக்குது, எத்தனை கோடி கொடுத்துருவாங்க, இத்தனை நாளுக்குள்ளே நீ இந்த பணத்தெல்லாம் காலி பண்ணிட்டா இந்த சொத்தெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டுக்குள்ளே அதை காலி பண்ணணும். அதை போல் இறைவன் நமக்கு ஒரு பிறவியை கொடுத்துட்டான். அந்த பிறவிக்கு ஒரு நாளை குறிச்சிட்டான். பிறந்த நாள் மட்டும்தான் நமக்கு தெரியும், போகிற நாள் நமக்கு தெரியாது. அதனால் தெரியாத நாள் தான் பிறந்த நாளே கும்பிட்டுக்கிறோம். போகிற நாள் தெரிஞ்சுன்னா அதையும் சேர்த்து கும்பிட்டுடலாம். ஆனால் நல்ல வேலை அதை மறைச்சிட்டான் இறைவன். இல்லைன்னா அதுக்கு பயந்து கும்பிடுவோம், கேட்கல மாட்ட முடியாது, ஜாஸ்தி ஆகாது. உனக்கு டேட்டு குடிச்சிட்டான், ரொம்ப ஆடுற சொல்லிடலாம். இல்லை எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க. எல்லாரும் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு சரியில்லை, நல்லா இருந்தால் சரி இன்னும் கொஞ்ச நாள் தாங்கும்பான்றாங்க. ரொம்ப வீக்காக இருந்தால் பார்த்து நடந்துக்குப்பா, வெயிட்டெல்லாம் தூக்காத, சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாள் தெரிஞ்சால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சால் இந்த உலகம் நல்லா இயங்காது அப்படின்னு என்ன பண்ணால் அந்த தேதியை மறைச்சிட்டான். அந்த தேதியை மறைச்சிட்டு நீ வந்ததே தெரியாமல் வாடு. யாராவது திருத்தத்துக்கு வருவாங்க, ஒருவேளை உனக்கு கொடுப்பனை இருந்தால் அந்த சொல்லை கேட்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்க அப்படின்னு இறைவன் நல்லதையும் படைக்கிறான், கெட்டதையும் படைக்கிறான், மகானையும் படைக்கிறான், மடையனையும் படைக்கிறான். யார்? இறைவன். நாம் யாரை பிடிச்சா கரை சேருவோம்? மடையனை பிடிச்சா கரை சேருவோமா, மகானை பிடிச்சா கரை சேருவோமா, நாம் முடிவு பண்ணிக்கணும். அப்போ பிறவிக்கு காரணமான ஒரு பொருள் எதுன்னு சொன்னால் நாம் செஞ்ச பாவ புண்ணியம்ன்ற மொத்தமாக இருக்கிற அந்த கர்மா. அப்போ வந்துட்டோம், ஒரு நாள் போக போகிறோம். இந்த வந்ததுக்கும் போகிறதுக்கும் வாழ்க்கை நடுவில் ஒரு வாழ்க்கைன்னு ஒன்றுக்குது. அந்த வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன்? கர்மாவை சேர்க்க போகிறேன்னா இல்லை வாங்கின்னு வந்த கர்மாவை அழிக்க போகிறேன்னா அப்படின்றத முடிவு பண்ணி வாழணும். வாங்கின்னு வந்ததை செலவு பண்ணோம்னா நீ செய்யறதை நிறுத்தணும். நீ பாட்டுன்னு செஞ்சுனே இருந்தனா இது எப்போ நீ கழிப்ப? அப்போ கழிக்க முடியாது இல்லையா? அப்போது இங்கே எல்லா வேலையும் செய்யணும், நான் செய்கிறேன்ற நினைவு இல்லாத செய்யணும். அப்படி செஞ்சால் என்ன ஆகும்பானா, நீ வேலை செய்வ, அந்த வேலையோட கர்மா நமக்கு வராது. அப்போ அது வரலன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே நீ வச்சுருக்கிற வேலை செய்கிற சம்பளம் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே சேர்த்து வச்சுக்கிற பணத்தை செலவு பண்ணோம் இல்லையா? கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தவொடனே யாருக்கும் வேலை இல்லை. யாருக்கும் வேலை இல்லைன்னாலும் யாருக்கும் சம்பளமும் இல்லை. யாருக்கும் சம்பளம் இல்லைன்றதுனால என்ன ஆச்சு? ஏற்கனவே அந்த டப்பா இந்த டப்பாலாம் போட்டு வச்சதெல்லாம் பொறுக்கி எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செலவு பண்ணாங்க, டப்பாவும் காலியாகி போச்சு. அதுக்குள்ளே கொரோனா முடிஞ்சு போச்சு. அதை போல் நாம் வந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்குறோம்.
செயல் எல்லாத்தையும் செய்யணும், இது நான் செய்கிறேன்ற செலவு நினப்பு இல்லாமல் வேலை செஞ்சுனே வந்தால் கர்மா அதோடு நின்றுடும். நமக்கு கர்மாவும் இல்லை, பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லைன்ற நிலைக்கு போன உடனே ஏற்கனவே டெபாசிட் ஆகியிருந்ததெல்லாம் இப்போ இறைவன் எடுத்து நம்ம கொடுத்துக்கினே இருப்பான். எப்பா இவ்வளோ இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுன்னு கொடுத்துக்கினே வந்து அதுவும் ஒரு நாள் இல்லாத போயிடும். அதுவும் ஒரு நாள் இல்லாத போனால் என்ன ஆகும்? மனம் தெளிவடையும். இன்றைக்கி நாம் இவ்வளோ பேரும் வந்து இங்கே உக்காந்துக்கிறோம்னா சும்மா உக்காந்துல, வீட்டில் பட்டு புடவை இருக்குது, சுடிதார் இருக்குது, போட்டுக்க வகை வகையாக நகை நட்டு இருக்குது. யாரும் எதையும் போடாமல் ஒரு வெள்ளை புடவை வெள்ளை சுடிதார் போட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிறாங்கன்னா காரணம் என்ன? என்ன சாமி காரணம்? எல்லாமே வந்துட்டு மனம் தெளிவடைஞ்சிடுச்சு. மனம் தெளிவடைஞ்ச உடனே எல்லாம் இருக்குது, எனக்கு எதுவும் வேணாம். அப்போ இந்த பக்குவம் எங்கேருந்து வந்தது? செய்யக்கூடிய பாடம் இது மட்டும்தான் உண்மை, இந்த ஒன்றே இருந்தால் நிலையாக இருந்தால் போதும்னு ஏதோ ஒரு பக்கம் நம்மளை வந்து நிறுத்துது இல்லையா? இப்போ செய்யக்கூடிய செயலுக்கு கர்மா வருமா? வராது. பாவம் வருமா? வராது. புண்ணியம் வருமா? வராது. எதுவுமே வராது. எதுவுமே வரலன்னா நான் ஏற்கனவே பண்ணதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதையும் முடிச்சிடுவேன். அதையும் முடிச்சுட்டு இந்த யோகத்தையும் நான் பண்ணின்னு இருக்கும்போது எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலை வரும். அதை நோக்கி இந்த பாடம் நம்மளை தள்ளிக்கொண்டு போகும். இப்போ குருநாதரும் அதை நோக்கி தான் நம்மளை தள்ளின்னு போகிறாரு. புரியுதுங்களா? அப்போ பிறவி எடுத்ததுக்கான காரணம் கர்மா. ஆனால் அதை விட முக்கியமான காரணம் என்னன்னா, பிறவி எடுத்ததுக்கு அடிப்படை காரணம் நான் இறைவனை மறந்துட்டது தான். இறைவனை மறந்துட்டேன். இந்த பிறவி கொடுக்குறேன், இந்த பிறவிலையாவது நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நீ யாருன்னு தெரிஞ்சாதான் இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீ யாருன்னு ஒருத்தன் தெரிஞ்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு கர்மான்ற பந்தம் இருக்காது. தான் யாருன்னு ஒருத்தர் உணர்ந்துட்டான்னு சொன்னால் இறைவன் அவனுக்கு உலகத்தோட வாழவே முடியாது. அவன் இருக்கக்கூடிய இடம் இறைவன் இருக்கக்கூடிய இடமா மாறிடும். புரியுதுங்களா? அப்போ இறைவனை போய் எந்த உயிர் போய் சேர்ந்ததோ அதுக்கு கர்மான்ற ஒரு பந்தம் இல்லை. கர்மான்ற ஒரு பந்தம் இல்லாதனால பிறவின்ற ஒரு தொல்லையே அதுக்கு இல்லாத போயிடும். அப்போ எதை மறந்துட்டோம்? இறைவனை மறந்ததுனால திரும்பி மனுஷனாக பிறக்க வைக்கிறான். திரும்ப இறைவனை பிடிச்சிட்டா இங்கே வர வேண்டிய வேலையே கிடையாது. கைலாசத்தில் ஒரு தோட்டம், அந்த கைலாசத்தில் ஒரு தோட்டத்தில் ஒருத்தர் போய் பூ பறிக்க போனார். வேற ஒன்றும் பறிச்சா பண்ண போல. எதுக்கு பூ பறிச்சாரு? சிவனுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு போனவர் தான் அவர். நல்ல நோக்கத்தோடு தான் போனார். எங்கே போனார்? கைலாசத்தில் போனார். பூமி கூட வரல அவர். அங்கே 2 பேர் உழவு போய்க்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன மயக்கம். ஆகா எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. இவர் நினச்ச ஒரே செகண்டு அங்கே ஒருத்தருக்கு பிளிங்க் ஆகி போச்சு. வானைனா உனக்கு என்ன வேலை சொன்ன, நீ என்ன வேலை பண்ண? பூ பறிக்க போனிய, பூ பறிச்சுட்டு வந்தியா? போன வரதெல்லாம் நீ ஏன் பார்த்துட்டல? அப்போ உன் மனசில் ஒரு சஞ்சலம் வந்ததில்ல, இந்த சஞ்சலத்தை தீர்க்கணும்னா உன்னை பூமிக்கு அனுப்புகிறேன், அதெல்லாம் தீர்த்துட்டு வந்துடுறான். நாமளும் கூட மனசில் இருக்கிற சஞ்சலத்தை தீர்க்கறதுக்கு தான் பூமிக்கு வந்தோம். அதை மறந்துட்டோம். யாரோ ஒரு குருமார்கள் வந்து நீ எதுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கடான்னு ஒருத்தர் வந்து உணர்த்துறாரு. அந்த உண்மையை உணர்ந்துட்டு போனால் திரும்பவும் கைலாசத்தில் இடம் கிடைக்கும், இல்லைன்னா ஊருக்கு வெளியே இடம் கிடைக்கும். புரியுதா? சுந்தரரோட வாழ்க்கை அதை தான் சொல்ல வருது. அதுதான் சாமி. அடுத்த சாமி நம்ம அகஸ்தியர் பாடல வந்துட்டு சக்தியே பராபரம் ஒன்றே தெய்வம் ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது வந்து ஒன்றே தெய்வம் அப்படின்னா அவர் சொல்ற நிலையில இருந்து சொல்றாரு. அது வந்து எப்படி சாமி ஒன்று நமக்கு உணர்த்துறாரு சாமி. சக்தியே பராபரம்னா பராபரத்துக்கு அளவே சொல்ல முடியாது. ஆனா அந்த அளவில்லாத பராபரம் சக்தியோட வடிவம் எடுத்தது தான் இவ்வளோ உருவமா இருக்குது. யாரை மறந்துச்சு? நம்ம எல்லாரும் யாருன்னா சக்தியோட வடிவம். ஏன் வந்து பூமியில பிறந்திருக்கிறோம்? ஏன் நான் சக்தின்னு தெரியாமலே வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிவனை மறந்துட்டோம். சிவனோட ஒடுக்கத்தில் இருக்கும்போது நமக்கு பிறவி இல்லை. ஏன்னா அங்கே சக்திக்கே வேலை இல்லை. இறைவன் என்ன பண்ணுறான்? என்னோட நீ உடங்கியிருந்தா இந்த உலகத்தில் செயல் யார் பண்ணுவா அப்படின்னு தனக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை பிரித்து இவ்வளோ கூட்டத்தை உருவாக்கிச்சு. நாம் எல்லாரும் அந்த சக்தியோட வடிவம் தான். சக்தியோட வடிவம் ஏன் சாகணும் அப்படின்னு சொன்னால் சிவனை மறந்தது எல்லாமே செத்து தான் போகும். சிவன் யார் சாமியப்பா? தான் ஆன்மா தான் சிவம். மனமாக இருக்கும்போது அது சக்தியாக வேலை செய்து இந்த மனம் தன்னோட செயலெல்லாம் நிறுத்திட்டு தான் ஆன்மான்ற அந்த பேரானந்த நிலையை உணரும் போது அதுவே சிவமாக மாறி நிற்குது. இதுதான் இங்கே நடக்கணும். இந்த நடக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலையும் நடக்குது. புரியுதுங்களா? சக்தியாக வரும்போது உருவம் பலவாக பிரியும். சிவமாக இருக்கும்போது பல உருவமும் ஒரு பொருளை போய் ஒடுங்கும்.
அப்போது சக்தியே பராபரம்னு சொன்னது, பராபரம்ன்றது அளவு இல்லாதது, அளக்க முடியாதது, சொல்லி மாளாதது அப்படின்றது. சிவன்றது ஒரே பொருள், ஒரு பொருளே இவ்வளவோ மறந்து இருக்குது, மறந்து போச்சு. நீ யாருப்பா, நான் முனியாண்டி, நான் சுப்பேன், நான் குப்பேன் அப்படின்னு சொல்கிறது. நான் யாருன்னா நானே சிவம் சொல்ல தெரியல, சிவம் யாருன்றதை உணரலை. காரணம் என்ன? யாருன்னு காரணம் நான் யாருன்னு உணராதனால சிவம் யாருன்றதும் தெரியல. ஒரு அனாதை பையன், இப்போ நம்ம வீட்டில் பசங்க இருக்கிறாங்க, உங்கள் அப்பா யார் அப்படின்னு கேட்டால் யாரை சொல்லுவாங்க? எங்கள் அப்பா என்னாருன்னு சொல்லுவாங்க. காரணம்னா அப்பா கூடவே இருக்கிறாங்க. ஒரு அனாதை ஆசிரமம், எப்படி பிறந்தோம் தெரியாது, எப்படி வளர்ந்தோம் தெரியாது, எப்படி வாழணும் தெரியாது. அப்போ உங்கள் அப்பா யாருப்பா தெரியாது. அப்போ அப்பான்றது தெரியாத ஒரு வாழ்க்கை மாதிரி நம்ம வாழ்ந்துருக்கிறோம். இப்போ அப்பனோட வாழ்ந்திருந்தா அப்பனோட பேர் சொல்லியிருப்போம்ல. நம்ம அப்பனை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம், அனாத ஆசிரமத்தில் வாழ்ந்துருக்கிறோம். உண்மையான அப்பன் சிவன் தான். அந்த சிவன் தான் அப்பன்னு புரிஞ்சுன்னு சொன்னால் நாம் அனாதை இல்லாமல் அவன் சேர்த்துப்பான். புரியுதுங்களா? அப்போ இந்த அனாத ஆசிரமத்துலேருந்து வீடு தேடி போவோம், தான் வீடு யாருன்னு தெரிஞ்சுப்போம். அப்போ வீடு தெரிஞ்சால் தானே வீட்டுக்கு போக முடியும். இல்லைன்னா காலத்துக்கு அனாத ஆசிரமம் மாதிரியே பிறந்து யார் பேரோ சொல்லுமே தவிர உண்மையான அப்பனோட பேரை சொல்ல தெரியாது. புரியுதுங்களா? இதுதான் சாமி. அடுத்த சாமி, இப்போ வீட்டில் வந்து எல்லா வீட்லேயுமே வந்து காமாட்சி அம்மா விளக்கு வைக்கிறாங்க சாமி. ஆமாம். அந்த விளக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழியில் கூட ஒரு எண்ணெய் ஊற்றி திரி வைக்கலாம். ஆனால் அந்த காமாட்சி விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வாங்கும் போதே ஒரு அரும்பு வந்து பார்க்குறாங்க. இத்தனை அரும்பு உள்ள வந்து காமாட்சி ஏறு வரிசையா இறங்கு வரிசையான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எதனால சாமி? அதாவது அதை முக்கிய யார் மகான்கள் வந்து 1000 பேர் 1000கள் சொன்னாலும் இதுதான்ப்பா தெய்வம்னு அந்த தெய்வத்தோடவே போய் அடைஞ்சிட்டால் கூட மனுஷனோட மனசு எப்படி தெரியுமா? அவன் நம்பினதே காட்சி, அவன் கொண்டதே கோலம்னு வாழக்கூடிய உலகம். நீ எவ்வளோ வேணா சொல்லிக்கோ, எவ்வளோ வேணா பாட்டு பாடு, எனக்கு அதெல்லாம் வேணாம். எங்கள் அப்பா ஒரு தெய்வத்தை காட்டிக்கிறார், இதுதான் குல தெய்வம், இதுதான் உன்னோட தெய்வம், இதை கும்பிட்றா, இதுக்கு ஆடு வெட்டு, கோடி வெட்டு, இல்லை எதுவும் வெட்ட, நீ சாப்பிட்றதாச்சும் படைச்சு பண்ணு, இல்லை எதுவுமே பண்ண முடினாலும் அதுக்கு ஒரு வேப்பிலையாச்சும் போடு அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதோ ஒரு தெய்வத்தை காட்டியிருக்கிறாங்க. அதை தான் நான் கும்பிடுவேன்னு வாழக்கூடிய உலகம். அப்போ இந்த உலகத்தை மகன்களுக்கு தெரியும். நாம் என்ன காட்டு கற்றுனாலும் இவங்க யார் மண்டையிலையும் அது ஏற போகிறது இல்லை. அவங்கவுங்க செய்கிறது தான் செய்ய போகிறாங்க, செய்யட்டும். இப்போ உங்களுக்கு ஒரு தெய்வம், உனக்கு ஒரு குலதெய்வம், எனக்கு ஒரு குலதெய்வம்னு இங்கே 1000 பேருக்கு 1000 குலதெய்வங்குது. ஆனால் வீட்டில் ஏற்றுற விளக்கு ஒரே விளக்கு. அப்போ அவங்க உஷாராக என்ன பண்ணிட்டாங்கன்னா, உனக்கு இப்படிலாம் சொன்னால் புரியாது அப்படின்னு நீ 1000 தெய்வத்தை ஒன்றா கும்பிடு, ஆனால் வீட்டில் ஒரே விளக்கு ஏற்று. அந்த விளக்கு எப்படி இருக்கணும்? காமாட்சி அம்மன் விளக்காக தான் இருக்கணும். அந்த காமாட்சி அம்மன் விளக்கு கூட எப்படி இருக்கணும்னா 2 யானை வந்து தும்பிக்கையில் போய் போகிற மாதிரி தான் இருக்கணும். எவ்வளோ தெளிவாக அங்கே எடுத்துட்டான் பாரு. உன் மனசை திருத்த முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் உன்னை அறியாமலே இந்த ஞானத்தை உன் வீட்டு வரைக்கும் எடுத்து வைக்கிறேன்னு அவங்க வைக்கிறாங்க. அந்த யானை 2 யானை, ஒரு யானை வச்சா போதாதா? தலைக்கு பின்னாடி ஒரு யானை வச்சான்னா பத்தாது. 2 யானையும் வச்சுக்கிறாங்க. ஏன் 2 யானை வச்சுக்காங்கன்னா, இந்த 2 மூச்சு தான் உனக்குள்ளே ஓடுது. இந்த 2 மூச்சையும் நீ ஒன்று சேர்த்து முன்னாடி திரி எறியுது பார்த்தியா, அந்த திரி தான் அக்னிகலை. இந்த 2 யானைன்றது 2 மூச்சுப்பா. இந்த 2 மூச்சை நீ ஒன்று சேர்த்து அக்னி கலைன்ற அந்த திரியை ஏற்று. திரியை ஏற்றினா என்ன பாவம்? நீ எந்த தெய்வத்தை கும்பிடுறியோ அந்த தெய்வமாக நீ ஒரு நாள் மாறுவ. இதுதான் ஒரு வீட்லேயும் நீ குளிக்காமல் போகிற, செய்யாத போகிற, ஒரு விளக்கையை தூங்கி அந்த உடனே ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தெய்வத்தோட பேரை சொல்லி ஒரு விளக்கை ஏற்று. இதோட காரண காரியம் தெரியாமல் கூட ஏற்று. உனக்கு கொடுப்பனை இருந்தால் உன் வாழ்நாளே அதுக்கான காரண காரியம் புரிஞ்சிடும். ஒருவேளை இதில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கூட இனிமேல் காரண காரியம் புரிஞ்சிடும். இதை கேட்குற எல்லாருக்கும் இன்னைக்கு தான் புரிஞ்சுதா? இதுதான் சாமி. எல்லா மகான்கள் வந்து எதையுமே சாதாரணமாக செய்யவே இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஜனங்களுக்கு சொன்னால் புரியாது, குழப்பம் வந்துடும்னு எதுவும் நீ பார்க்க வேணாப்பா, எந்த தெய்வத்து பேர் ஒன்றா சொல்லி ஒரு விளக்கு ஏற்றிடுன்னு சொல்லிட்டாங்க.
சரி புரிஞ்சுதாப்பா? சாமி. காமாட்சி விளக்கு நம்ம சும்மா ஏற்றலை. சரிங்க சாமி. இப்போ அந்த காமாட்சி அம்மை விளக்குல வந்துட்டு ஒரு பக்கம் வந்து 11 இது இருக்குது, இன்னொன்று வந்து இப்படி என்ன 12 சொல்றாங்கல்ல. அப்போ அந்த 12ன்னா நம்ம மூச்சையோடைய அளவு தானே அது? 12னா மூச்சோட அளவு. அந்த 12 அங்கலம் மூச்சு வந்துட்டு போறதை தான் எல்லாமே அந்த தத்துவம் தான்ப்பா. அந்த 36 கலைகளை வாழக்கூடிய ஒரு உயிர் இந்த மூச்சோடது தான் வாழ்ந்துன்னு கிடையாது. அப்போ அது ஏறு வரிசையில் இருக்கணும்னுவாங்க, இறங்கு வரிசையில் இருக்கக்கூடாது. அப்போ இந்த கணக்கு 12, 36 இந்த கணக்கு எல்லாமே இந்த மூச்சும் இந்த உயிரும் இந்த உடம்புக்குள்ளே எப்படி விளையாடுதுன்றது தான் அங்கே காட்டுறாங்க. புரியுதா? இந்த தீபம் எரிகிற வரைக்கும் தான் இந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். தீபம் அணைஞ்சு போச்சுன்னா உயிர் இல்லை. அந்த விளக்கு மாதிரி தான் இந்த உடம்பு. அந்த விளக்கு என்னதான் எவ்வளோதான் காசு குத்து வாங்கி கோடிக்கணக்கில் குத்து வாங்கினா கூட, இல்லை தங்கத்திலே செஞ்சால் கூட, எரிஞ்சால் மட்டும்தான் அந்த விளக்குக்கு மரியாதை. அதை போல் அந்த விளக்கு தான் இந்த உடம்பு. இதை நீ 1000 பூசலாம், முருகலாம், 1000 துணிமணி போடலாம், நகை நட்டு போடலாம், இதுக்கெல்லாம் மரியாதை இல்லை. அந்த விளக்கு மாதிரி உள்ள ஒரு திரி எரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு மரியாதை. இல்லைன்னு சொன்னால் மூடிடுவாங்க சங்கை, ஊதிடுவாங்க சங்கை. அப்போது உள்ள ஒரு திரியை வச்சு எரிய வச்சுங்கிறான். அதுக்கு எரியாமல் எண்ணெய் விட வேண்டியது நம்மளோட வேலை. அந்த எண்ணெய் வெண்ணெய் வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய எண்ணம் தான் அதோட எண்ணெய். நம்மளோட எண்ணம் சதா சிவனை நோக்கியா இருந்தால் அது சிவமாக எரியும், செலவாகாமல் எரியும். உலகத்தை நோக்கிய போயிருந்தான் அவன் கொடுத்த எண்ணெய்லாம் தீர்ந்து போய் திரியும் ஓஞ்சி போய் ஒரு நாள் கறி கட்டியாக நிற்கும். அதோட அடிப்படை தான் ஊருக்கு வெளியே போட்டு கொளுத்திடுறான். ஏன்னா உள்ளே வைக்கிறது தீஞ்சு போச்சு. புரியுதா? இதுதான் சாமி விஷயம்.